இளைஞர்களை போதை கலாச்சாரத்திற்கு மாற்றியதுதான் திமுக அரசின் சாதனை என தமிழக வெற்றிக் கழகத்தின் ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் சாகுல் அமீது தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் சாகுல் அமீது தனது கட்சி தொண்டர்களுடன் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் திமுக ஆட்சியை கடுமையாக விமர்சித்தார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகம் 4 தொகுதிகளிலும் களம் காண்கிறது. தற்பொழுது ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக டாக்டர் சாகுல் அமீது அவர்கள் ராமநாதபுரம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். இவற்றை அவருக்கு பேசலாம். சார் வணக்கம். தமிழக வெற்றிக் கழகம் தற்பொழுது ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில எப்படி இருக்கு, எப்படி பாருங்க? நீங்களே பார்த்திருப்பீங்க. எங்க கலை நிறுவனம் நான் எங்க தளபதி கையால என்னுடைய சீட்டை வாங்கிட்டு நான் இங்க வரப்போகும்போது எனக்கு எவ்வளவு வரவேற்பு இருந்துச்சு. மக்கள் வரவேற்பு, தொண்டர்கள் வரவேற்பு, இளைஞர்கள் வரவேற்பு, முதியவர்கள் வரவேற்பு, தாய்மார்கள் வரவேற்பு, என்னை எந்த அளவுக்கு வரவேற்பு கொண்டு வந்தார்கள் என்று நீங்களே ராமநாதபுரம் மக்களை பார்த்திருப்பீர்கள். இதற்கு நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அந்த அளவுக்கு எங்களுக்கு எழுச்சி இருக்கிறது, உத்வேகம் இருக்கிறது, எங்களுக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்கிறது. எங்க மக்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண ரெடியாக இருக்கிறார்கள். ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்காக ரெடியாக இருக்கிறார்கள். எல்லாரும் வெளியே சொல்ல முடியாம மனசுக்குள்ளே இருக்கிறாங்க. வருகிற 23ஆம் தேதி அன்று விசில் சின்னத்தை அமைக்கி விசில் சின்னம் தேயக்கூடிய அளவுக்கு ஆக்கப் போகிறார்கள். எங்கள் ராமநாதபுரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்களும் தமிழ்நாடு மாநிலத்தில் உள்ள அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் விசில் சின்னம் தேயும் அளவிற்கு விசில் சின்னத்தில் வாக்களிக்க இருக்கிறார்கள். நம்ம தமிழ்நாட்டுடைய முதுகெலும்பே நம்முடைய இளைஞர்கள் தான். நம்ம தமிழ்நாடு இவ்வளவு முன்னேறி இருக்கிறது என்ற காரணம் முன்னேறிக்கிறது என்றால் அதற்கு முதல் காரணம் நம்முடைய இளைஞர்கள். நம்ம இளைஞர்களுடைய படிப்பு திறமையாலும் படிப்பாலும் அவர்கள் முன்னேறி இருக்கிறார்கள். இவர்கள் நாங்கள் தான் முன்னேற்றம் சொன்னதெல்லாம் வேறு. நம்மளுடைய அறிவுத்திறனாலும் நம்மளுடைய படிப்பு திறனாலும் நம்ம முன்னேறி இருக்கிறோம். அந்த முன்னேற்றத்தை தடுப்பதற்கு இங்கே தடுத்து அவர்களை அடிமைப்படுத்தி அவர்கள்ட்ட ஓட்டு வாங்கி நம்ம தான் ஆட்சியில் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதை மாற்றுவதற்கு நம்மளுடைய தளபதி அவர்கள் என்ன செய்ய முடியுமோ அதுக்கான தனி வாரியமே முடிவு செய்திருக்கிறார்கள். தளபதி கட்சி ஆரம்பிக்க முன்னாடி யாருக்காவது ஒருத்தருக்கு ஓட்டு போட்டிருப்போம். அதனால் தேர்தல் என்பது எனக்கு 18 வயசு ஆனதிலிருந்து தேர்தல் அனுபவத்தோடு தான் நான் இருக்கிறேன். எனக்கு இது புதுசு அல்ல. புதுசாக தளபதி கட்சி ஆரம்பித்ததுனால புதுசாக கட்சியில் இணைந்து கட்சி பணியாற்றி கொண்டிருக்கிறேன். வெளியே தேர்தல் அனுபவம் இல்லாமல்லாம் இல்லை. நானும் பூத் ஏஜெண்டாக இருந்திருக்கிறேன், பல கட்சிகளுக்கு எதிர்க்கிறேன் தளபதி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. அதே நேரத்தில் இங்கே தேர்தலில் நல்ல விழிப்புணர்வு இருக்கும் மக்களிடம். நாங்கள் வெற்றி பெறுவது நிச்சயம் 100% நிச்சயம் வெற்றி பெறுவோம். எங்களுடைய வெற்றியை தளபதியின் கைகளில் கொடுத்து அவரை அரியணையை ஏற்றுவோம் என்பதை உறுதியோடு கூட்டிக்கொள்கிறோம். ராமநாதபுரம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்திலிருந்து குமார் நீசவன், ராமநாதபுரம்.